ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த மதியான நேரத்தில் கொஞ்ச நேரம் நம்ம தேவனை ஆராதிக்கலாம். கொஞ்ச நேரம் தேவனை நம்ம அநேக தேவைகளோடு தேவனை தேடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படித்தானே? அநேக விண்ணப்பங்களோடு, அநேக தேவைகளோடு, அநேக எதிர்பார்ப்புகளோடு நம்ம ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்ம எதிர்பார்ப்புகளாக நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. கொஞ்சம் இல்லை, மிகவும் அதிகமாய், ரொம்ப அதிகமாக நம்ம செய்கிறாரு. எப்போ செய்கிறாரு தெரியுமா? வேதம் சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. யாரை நோக்கி பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது நீங்க அறியாதது, உங்க சிந்தனையில எட்டாத அதிசயங்கள், அற்புதங்கள் உங்களுக்கு செய்ய போறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில காரியங்களை நம்ம அடைய முடியுமா, இந்த காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நினைக்கிற எட்டாத காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவன் மீது அன்பு கூறுகிறவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. தேவன் மீது அன்பு கூறுகிற, ஏனோ தானோன்னு தேவனை தேடுகிறவங்களுக்கு அல்ல, தேவன் மீது முழு மனதோடு அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த காரியங்கள்லாம் தேவன் செய்கிறார். நீங்க வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் செய்கிறார். நீங்க நினைத்து பார்த்ததற்கு அதிகமாய் செய்கிறார். வேதம் சொல்கிறது, தேவன் மீது அன்பு கூறுனருக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது எப்படி இருக்குதுன்னா, கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்திலையும் அப்படி தோன்றினதே இல்லை. அந்த மாதிரி பெரிய காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நம்ம அன்பு கூறணும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறலாம்? நம்ம துதிக்கிறது மூலமா தேவன் மீது அன்பு கூறலாம். ஹல்லேலூயா. நம்ம அன்பை வெளிக்காட்டுற ஒரு நல்ல ஒரு நேரம்னு பார்த்தீங்கன்னா தேவனை துதிக்கிறது தான். ஹல்லேலூயா. நம்ம துதிக்கும் போது தேவன் மீது அன்பை நம்ம தேவனுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம். இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் தேவனை ஒரு 10 நிமிஷம் நம்ம தேவனை ஆராதிக்க போறவங்க கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த பாடல் தாளர்கள் இருக்கிற பாடல்களை உற்சாகத்தோடு பாடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து தேவனை அன்பு செலுத்த போறோம். ஹல்லேலூயா. எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற தேவன். இந்த நேரத்தில் நீங்க எந்த காரியத்தெல்லாம் எதிர்பார்த்து இன்னைக்கு வந்திருக்கீங்களோ கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு, அந்த காரியத்தெல்லாம் தேவன் இன்னைக்கு செஞ்சிட்டார்னு விசுவாசத்தோடு நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. அவர் தேவைகளை சந்திக்கும் யெகோவா ஈரா இருக்கார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே. ஆமென். அவரே உன் தேவைகளை சந்திக்கிற தேவன். எல்லாம் சந்திப்பீர். உணர்ந்து சொல்லுவோமா? யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தி. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருபவரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. யெகோவா ஈரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் இயேசப்பா. இந்த உலகத்துல எனக்கு எல்லாமே நீங்க தான். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே, தலைகுனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும்
தகப்பனே. எங்களை அதிசயமாய் போஷித்து நடத்தின தேவனே, நாங்க எங்கெல்லாம் தலை குனிந்தோமோ அந்த இடங்களெல்லாம் எங்க தலையை உயர்த்த வல்லமை உள்ளவரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை. இன்னொரு முறை சொல்லுவானா, ஒவ்வொரு நாளும் அதிசயமாக, ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக என்னை போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினீரே. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்தித்தீ. ஆராதனை, கரங்களை உயர்த்தி சொல்வோமா? ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை இயேசுவே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஒரு முறை சொல்லுமா? என் எதிர்பார்ப்புக்கு, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்களான. இன்னைக்கு நீங்க எந்த விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலாக இந்த நாளில் தேவனை ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு முறை சொல்லுமா? என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்துக்கும் பதில் தருவீரே. யெகோவா, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. அவர் நாமமே மதுரமனே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமனே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு, ஆமென். இயேசு நாமம், இயேசு. அவர் நாமத்தை சொல்ல சொல்ல, அவர் நாமத்தை சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் உடைபடும். இயேசு நாமம், இயேசு நாமம் மேன்மையுள்ள நாமம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாம் சாத்தானை நடுங்க வைக்கிற நாமம், வேதாளம் பாதாளத்தை அசைக்கிற நாமம். வாழ்கவே அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. பலவீனங்களை நீக்கிற நாமம், உங்களை வியாதிகளை சுகமாக்குற நாமம், மதுரமான நாமம். அவர் நாமத்தில் சுகமுண்டே. சொல்லுமா? இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ். அந்த நாமத்தை நான் நம்புவேனப்பா, நம்புவேன் என் இயேசு ஒருவர்
பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் எத்தனையோ பேர் வாழ்க்கை இன்னையோடு முடிந்தது என்று நம்ம நினைத்திருப்போம். என் வாழ்க்கையில எதுவும் நடக்கல நினைச்சிட்டு இருந்தீங்க. நம்புங்க இயேசுவை, அவர் நமக்காக செயல்படுவார். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுமா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இந்த உலகத்துல நம்புறதுக்கு ஒரே ஒரு தெய்வம் நம்ம ஆண்டவர் ஒருவர் தான். மனிதர்கள் எல்லாம் நம்ப முடியாது, இயேசு ஒருவரே. ஓ, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, நம் நம்பிக்கைக்குரிய தேவன். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எல்லா திசைகளும் அடைப்பட்ட போதும், எல்லா திசைகளும் அடைப்பட்டு நம்மளால விடுதலை அடைய முடியாத சூழ்நிலை, நம்மளால முன்னேற முடியாதபடி கிழக்கிலும் மேற்கிலும் எல்லா சைடும் 4 புறமும் அடைப்பட்ட போதும் நம்ம நம்பருக்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை மீட்பதற்குன்னு ஒரு தேவன் இருக்கிறார். நமக்குன்னு ஒரு திசை இருக்கிறது, அது வானம், பரலோக திசை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார் வேதத்துல, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்காசனத்துல விட்டு இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கிற பாக்கியம் நமக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல இருக்க ஜனங்களுக்கு 4 திசை தான், ஆனா தேவனை நம்புகிற ஜனங்களுக்கு 5வது ஒரு திசை இருக்கிறது. அதுதான் உயர வானத்துல தேவன் பரலோகத்துல விட்டு இருக்கிற அந்த திசை. ஹல்லேலூயா. நம்ம அவரை தான் நோக்கி பார்க்கணும். நம்மளால விடுதலை அடைய முடியாத சூழ்நிலையா, நெருக்கமான சூழ்நிலைகளா, பிரச்சனைகளா இருக்கா, என்ன வழின்றே தெரியலையா, எந்த வழியில போறது, என்ன தப்பு வைக்கிறதுக்கு எந்த வழியே இல்லையே நினைக்கிறோமா, நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே திசை பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். பரலோகத்துல சிங்காசனம் விற்று அமைந்து இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது தேவன் நம்மை மீட்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கண்களை வேற இடத்துல போக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம கண்களை மனிதர்களை நோக்கி இல்லை, எனக்கு உதவி செய்வாங்களான்னு மனிதர்களை நோக்கி இல்லை, தேவனை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. நம்ம கரங்களை மனிதர்கள் கிட்ட உதவிக்காக ஏந்துறதை விட நம்ம கரங்களை தேவனை நோக்கி உயர்த்தி, அப்பா என்னை மீட்டெடுங்கப்பா, இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு நம்ம கேட்கும் போது தேவன் நிச்சயமாய் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும் போது தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு உதவ வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடுது, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாதமான பெரிய காரியங்களை சொல்லியிருக்காருல்ல, நம்ம அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் செய்வார்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வானம் பூமி மாறினாலும் அவர் சொன்ன வார்த்தை மாறாது. ஹல்லேலூயா. பாடல் 10 இருக்க 2வது பாடல், தேவனை உற்சாகத்தோடு துதிக்க போறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்பேன்னு தாவீது சொல்லியிருக்கிறார். அதே போல இன்னைக்கு நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் தேவன் தான். ஹல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி பாட போறோம். அப்பா, என் கரங்களை நீங்க பிடித்து என்னை மீட்டுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவனை நம்பி கரங்களை உயர்த்தும் போது அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே கரங்களை உயர்த்தும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி அடைந்தார்கள். தேவனை நோக்கி மோசே கரங்களை உயர்த்தும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் வெற்றி அடைந்தார்கள். அவங்க சத்துருக்கள் எல்லாம் விழுந்தார்கள். இன்னைக்கு நம்ம தேவனை நோக்கி கரத்தை மோசையை போல உயர்த்தும் போது நமக்கு எதிராக இருக்கிற சாத்தானுடைய சகல சதிகளையும், நம்ம வாழ்க்கையில எதிராக இருக்கிற சாத்தானுடைய சகல தந்திரங்களை நிர்மூலமாக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட சொல்லுமா, என்னை சுற்றி எத்தனை தடைகள் இருந்தாலும், எல்லா வழிகளும் அடைப்பட்டாலும் நான் உண்மையை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணி அக்கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும் என் கண்களை ஏறெடுப்பேன், உன்னை உயர்த்திடுவேன், உன்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை,
என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. சொல்லுமா, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், என் கண்களை ஏறெடுப்பேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. கிழக்கும் மேற்கும் அடைப்பட்டு போனாலும் நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது கர்த்தரை. இன்னொரு முறை ஸ்லோவா நம்ம பாடுவோமா? உணர்ந்து பாடுங்க. வானமும் பூமியும் மாறினும் உம் வார்த்தை மாறாதே, காலையும் மாலையும் தாங்கிடும் தேவனின் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினும் உம் வார்த்தைகள் மாறாதே, காலையும் மாலையும் தாங்கிடும் கர்த்தரின் கரங்கள் தளராதே. என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன். ஆமென். அல்லேலூயா. இந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், புது பாடல் தான். அல்லேலூயா. இதில் சொல்லப்பட்டிருக்கு, அணையும் என்று நான் எண்ணி அக்கினி 7 மடங்கானாலும். சில காரியங்களை நம்ம நினைப்போம், இந்த மாதத்தோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், நாளையோட என் பிரச்சனை முடிஞ்சிடும் நினைப்போம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அதிகமாகி வரும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வரும். இந்த வியாதி, இந்த மருந்து சாப்பிட்டோன்னே சரியாயிடும் நினைப்போம், ஆனால் அது ஒரு வியாதி போய் அடுத்த வியாதி வரும். இப்பட்ட நம்ம வாழ்க்கையில் வரும். ஆனால் தேவன் சொல்கிறார், 7 மடங்கு ஆனாலும் நம்ம கர்த்தரை நோக்கி ஏறெடுக்கும் போது தேவன் நம்மோடு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்வார். அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையில் 7 மடங்கு அக்கினி அதிகரித்தாங்க. ஆனால் கர்த்தர் அவர்களோடு இருக்கும்போது 7 மடங்கு அக்கினியில் அவங்க கடந்து சென்றாலும் ஒரு சேதமும் அவங்களுக்கு ஏற்படலை. அவங்களுடைய முடி கூட கருகலை. அல்லேலூயா. அதே மாதிரி தேவன் நம்ம சோதனைக்கு நடுவில் சென்றாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். எப்போ? நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது, நம்ம கர்த்தருக்கு நேராக நம்ம கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது நமக்கு ஒரு சேதமும் அணுகாது. இன்னொரு முறை பாடுவோம் அந்த பாடலை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், வெட்கப்படுவதில்லை. கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைப்பட்டு போனாலும், அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும்,
கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் ஆணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கான் சொல்லுமா. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பு உணர்ந்து சொல்லுமா. கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், வெட்கப்படுவதில்லை. தேவனை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கமடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த நேரத்தில் உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை நோக்கி பார்க்கும்படியாய், உன் மீது அன்பு கூறும்படியாய் நீ தந்த நல்ல கிருபைக்காக கொடாகொடி நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களை நீங்க நடத்துங்க தகப்பனே. மீதியான நேரம் முழுவதும் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கரங்கள்ல இருக்க அந்த பாடல் தாளை நீங்க திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அதை எடுத்துட்டு போயிட்டு, தெரியாத பாடல்கள் தான் நாங்கள், நம்ம புக்கில் இல்லாத பாடல்கள் தான் நம்ம பிரிண்ட் எடுக்கிறோம். அந்த பாடல்கள் நீங்கள் வீட்டில் போய் பாடுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பயன்படுத்துங்க. உங்ககிட்ட அந்த புக்கில் பாடல்கள் இருக்குது, வேண்டானா வச்சுட்டு போங்க. மற்றபடி உங்களுக்கு தேவைப்படுறவங்க தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். அதை கொடுக்கணும் இல்லை கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இது ஒரு நல்ல நாள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மிகவும் மகிழ்ச்சியான நாள் இது. இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா உடனடியாக அந்தந்த நேரத்தில் எடுக்கிற செய்தி கிடையாது. இதெல்லாம் ரொம்ப காத்திருந்து ராத்திரெல்லாம் முழிச்சிருந்து ஒவ்வொன்றா கேட்டு 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 அப்படி எடுக்கிற வார்த்தைகள் தான். ஸோ இது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கணும். கொஞ்சம் சிரிங்களா, என்ன பார்த்து ஏன் சீரியஸாக இருக்கீங்க? டோன்ட் பி சீரியஸ். நல்ல சந்தோஷமாக சிரிச்ச முகமாக என்ன செய்யுங்க, இருங்க. உங்கள் முகத்தை பார்த்தா நான் சீரியஸ் ஆயிடுவேன் போல இருக்கு. இன்னமும் ஆகாது நடந்த மாதிரி அப்படி நம்ம இருக்கிறோம். சிரிச்ச முகமாக இருப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 3:26 புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்த பின்பு பேதுரு அங்க சொல்றாரு, உங்களுக்கு நன்மை செய்யும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி உயிர்த்தெழுந்த இயேசுவை உங்கள் வீட்டுக்கு, உங்கள் இடத்துக்கு, நீங்கள் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்திற்கு, நீங்கள் ஆராதிக்கிற ஆலயத்திற்கு உங்களை அவர் முன்னே அங்க என்ன செஞ்சிட்டாரு, அனுப்பப்பட்டார். இப்ப நம்ம கூடி ஆராதிக்கு முன்பதாகவே இந்த இடத்துல இருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. எதற்காக? நம்மை ஆசீர்வதிப்பதற்கு. அப்ப நம்ம எந்த இடத்துக்கு ஜெப கொடுக்கைக்கு போனாலும் முதல்ல விசுவாசிக்கணும், என்னை ஆசீர்வதிப்பதற்கு ஒருத்தருங்க என்ன செய்றாரு, எனக்காக ஸ்டில் வெயிட்டிங், அவர் எனக்காக காத்திருக்கிறார். அந்த எண்ணம் இருந்தாதான் நம்ம தைரியமா ஜெபிக்க முடியும். நம்ம கேட்கறத ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை உங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் குட்டிங்க எல்லாருக்குமே ஆண்டவர் சொல்றது, நீ விரும்புகிறதை இன்று என்னிடத்தில் கேள். அல்லேலூயா. விருப்பம்ங்கிறது வேற, ஆசை என்பது வேற.
ஆசை உலகத்தின் பிரகாரமா அது ஒரு இச்சைகளின் சார்பில் வர்றதான் ஒரு ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. ரொம்ப ஆசை உலகத்தின் மேல ஆசைப்படுறவங்களுக்குலாம் அது நிராசைய போன பிறகு அது ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணும். அதனாலதான் ஆசை அப்படின்னு சாலமோன்ட்ட கேட்காம நீ விரும்புகிறதை என்கிட்ட என்ன செய்ய கேளு. விருப்பம் என்பது வேறு. இந்த விருப்பம் ஆண்டவரே சொல்றாரு, நீ விரும்புறத நான் உனக்கு தருவேன். நீங்க 20ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரளி, அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தரளி, உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. உங்களுடைய மன விருப்பத்தின்படி. அப்ப இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நல்லா கொஞ்சம் கவனிச்சு கேட்டுடுங்க. உங்க மனசுல இன்னைக்கு எதை விரும்பி இந்த இடத்துக்கு வந்தீங்களோ அந்த விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. அதுக்காண்டி விக்கிரசான விருப்பத்தெல்லாம் அவர் நிறைவேற்ற மாட்டாரு. சரியானதா இருந்தாச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு நீங்க போறக்குள்ள உங்களுக்கு அந்த காரியங்களுக்கான விடையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப சிலருடைய மன விருப்பம் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம சுருக்கு ஸ்பீடா நம்ம என்ன செஞ்செல்லாம் பேரலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசி. பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். போதும். ஆபிரகாமும் சரித்திரம் நமக்கு தெரியும். சாராளுக்கும் அவங்களுக்கும் குழந்தை இல்லாத நேரத்துல ஆகார் மூலமா குழந்தை என்ன செஞ்சிடுச்சு, பிறந்துடுச்சு. ஆனா ஆபிரகாமுடைய மன விருப்பம் என்னன்னா, எனக்கு நான் கல்யாணம் பண்ணின ஆண்டவரால் இணைக்கப்பட்ட என்னுடைய மனைவி மூலமா எனக்கு ஒரு சந்ததி என்ன செய்யணும் வேணும். நியாயமான மன விருப்பம். ஆனா அநியாயமா அங்க போய் என்ன செஞ்சிட்டாரு, மனைவியினுடைய பிரசன் மூலமா தான் மாட்டிக்கிட்டாரு. சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சில மனைவிகளுடைய பிரஷர் தாங்க முடியாம சில புருஷன் மாதிரி நிறைய சிக்கல் என்ன செஞ்சு விடுவாங்க, மாட்டிக்கிடுவாங்க. சரிங்களா? மனைவியினுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றல்னா வீட்டுல டீ கூட என்ன செய்யாது, கிடைக்காது. சோ அப்ப அதுக்காக என்ன செய்யணும்னா அவங்க கேட்கறதுக்கெல்லாம் சரி சரின்னு என்ன செஞ்சிருவாங்க, தலையாட்டிடுவாங்க. 2 பேர் ஹோட்டலுக்கு சாப்பிட போனாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. அந்த டேபிள்ல ஒரு போன் இருந்திருக்கு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த போன் 4 வாட்டி ரிங் ஆகி வந்துட்டே இருந்திருக்கு. சரின்ட்டு ஒருத்தர் எடுத்து போன் பேசியிருக்காரு, ஆன் பண்ணியிருக்காரு. ஒரு லேடி பேசுறாங்க, ஏங்க நான் சாரி எடுக்க வந்தேன், 2000 ரூபாய் சாரி இல்லை, எல்லாம் 3000 ரூபாய்க்கு தான் நல்ல சாரி, அழகா இருக்கு அப்படின்னா ரைட் எடுத்துக்கமா அப்படின்ட்டாரு. ஏத்தாப்புல இருக்கிறவனுக்கு கட்டுப்பு தாங்க முடியல. திருப்பி கால் வந்துச்சு, ஏங்க நான் சாரி எடுத்துட்டேன், அப்படியே நகை கடைக்கு வந்தேன், நீ நம்ம நினைக்கிற மாதிரி 2 கிராம் 3 கிராம்ல எடுக்க முடியல, 1 பவுன்ல எடுத்தா நல்லா இருக்கும் போல, சரி ரைட் எடுத்துக்கம்மா. ஏத்தாப்புல உள்ளவன் கேட்டான், நேற்று உன்ட்ட 1000 ரூபாய் நான் கைமாது கேட்டதுக்கு இல்லைன்னு சொல்லி நாண்டுகிட்டு நின்னியே, இப்போ 2000 ரூபாய் சாரி கேட்டா 3000 ரூபாய் சாரி எடுத்துக்கன்ற, 2 கிராம்ல நகை கேட்டா 3 கிராம் 4 பவுன் எடுத்துக்கன்னு சொன்னான். அது என் போனே கிடையாது, நம்ம வரும்போதே டேபிள் இந்த போன் இருந்துச்சு, யாரோ ஒருத்தர் என்ன செய்யறாங்க பேசுறாங்க, சந்தோஷமா இருக்கட்டும் என்ன செஞ்சுட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னா. இது எதுக்கு இதை சொல்றேன், நான் டிமாண்ட் எப்படி வரும்னா மனைவி மூலமா வருகிற டிமாண்ட் நமக்கு மீறினதா நமக்கு என்ன செய்யும் இருக்கும். நம்ம சந்தோஷமா சரி மனைவியை சந்தோஷப்படணும்னு என்ன செஞ்சிடும், அவளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம வேலை செய்யற இடத்துல இல்லாட்டி மற்ற இடத்துல கடன் வாங்கி அதன் வாங்கி சிக்கல்லாம் மாட்டிக்கிடும். அப்படிப்பட்ட மன விருப்பத்தை நான் சொல்லல. ஆண்டவர் சொல்லுகிறார் நியாயமான மன விருப்பம். ஆபிரகாமுடைய விருப்பம் நியாயமானது. என் மனைவி மூலமா என் புருஷன் மூலமா எனக்கு குழந்தை கண்டிப்பா வேணும். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு 5ஆம் வசனத்துல, ஆபிரகாமே நீ என்ன செய்ய, வெளியே வந்து பாரு. அதை கொஞ்சம் வாசிங்க. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவனமாய் இருக்கும், உன் சந்ததி இவனமாய் இருக்கும். அப்போ இங்க இருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற
குழந்தை இல்லாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய மன விருப்பம் இன்று நிறைவேற்றப்படும். ஹல்லேலூயா. உன்னுடைய சந்ததி என்ன கூடாததா என்ன செய்யுமா இருக்குமா. குழந்தை பாக்கியத்தை மாத்திரம் நான் சொல்லல, எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு நீங்க நியாயத்தின்படி காத்திருக்கிறீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஹல்லேலூயா. உங்களால கவுண்டிங் பண்ண முடியாத கவுண்ட்லெஸ் blessings, நான் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான, அது உங்களுடைய மனதுல நீங்க நினைச்சிருக்கிற காரியம். அப்ப கண்ணை அப்படியே ஒரு நிமிஷம் மூடுங்களேன், யாரும் என்ன பார்க்க கூடாது, கண்ணை மூடுங்க. இப்போ ஒரு காரியத்தை, சரியான காரியத்தை, உங்களுக்கு எது வேணுமோ அந்த கண்ணை மூடுங்கன்னா ஒருத்தர் கண்ணை உருட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்ணை மூடி என்ன செய்யணும், ஆண்டவரே எனக்கு இது வேணும்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த பிரச்சனை வெளியே வா, நான் அதை வாய்க்க பண்ணினேன். ஹல்லேலூயா. உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு தந்தருவாராக. ஆபிரகாமுக்கு சந்ததி பெருக்கத்தை விரும்பினான், ஆண்டவர் அதை கொடுத்தார். இரண்டாவதாக மோசேயினுடைய மன விருப்பம் ஒன்று உண்டு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், ஆதியாகமத்துக்கு அடுத்தது யாத்திராகமம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. மோசேயினுடைய மன விருப்பத்தை பாருங்களேன். இவ்வளோ பெரிய கூட்டத்தை நான் வழி நடத்திட்டு போகணும், ஆனா இன்னார நீ உனக்கு துணைக்கு கூட்டிட்டு போனீன்னு என்ன செய்யல, சொல்லல. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே கேட்கிறான், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். உம்முடைய இந்த செய்தியை நான் எடுத்துட்டேன். ஆனா நேத்து நைட்டு ஈசிய சர்ச் ஆராதனைக்கு போயிருக்கும் போது வேத படம் நான் தான் வாசித்தேன். முழு செய்தியும் இதை குறித்து தான் ஐயா பிரசங்கம் பண்ணாங்க. நான் அப்பவே நினைச்சேன், ஐயோ காப்பி அடிச்ச மாதிரி இருக்கேன்னு. அப்ப மோசேயினுடைய மன விருப்பம் என்ன தெரியுமா, பணத்தை கேட்கல, பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, வேற எந்த விதமான கேட்கல. உம்முடைய கிருபை எனக்கு இருந்தால் போதும். ஏனென்றால் தேவனுடைய கிருபை குறித்து வேதத்துல மொத்தம் 648 இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய கிருபை எப்படிப்பட்டதா இருக்கும்ட்டு. நம்ம நிறைய கிருபைகள் நமக்கு தேவைப்படுற கிருபைகளை மாத்திரம் ஆண்டவர் தாங்கன்னு கேட்கிறோம். கிருபை குறித்து நாங்க கடந்த நாட்கள் ஏலிம் ஜெபத்துல தியானிக்கும் போது கிருபை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு உங்களுக்கு அளிக்கப்படுகிறதான் கிருபையிலேயே பெரிய கிருபையாம். நம்ம என்ன சொல்றோம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. என்னுடைய செல்ஃபிஷ், என்னுடைய சுயநலத்துக்கு, என்னுடைய தேவைக்கு தேவனுடைய கிருபையை எடுத்து நான் எப்படி அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்துறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ சுவிசேஷத்தை அறிவிப்பதான் உனக்கு கிருபை. நீ எப்படி ஆனாலும் ஆண்டவருடைய குறித்து நீ என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறிவிக்கணும். அதற்காகவே இந்த கிருபை உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த கிருபை எனக்கு வேணும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் பெருகிற இடத்துல கிருபை என்ன செய்கிறது, பெருகுகிறதுன்னு பைபிள்ல இருக்குது. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் அப்படி கிடையாது. பாவம் பெருகிற இடத்துல மன்னிப்புங்கிற கிருபை அங்க இருக்கிறது, ரட்சிப்புங்கிற கிருபை இருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன செய்யப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அப்ப அந்த ரட்சிப்புங்கிற கிருபை எனக்கு கிடைச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் அடுத்த கட்டத்துக்கு எங்க போவேன், பேப்டிசத்துக்கு போவேன். அந்த ஞானஸ்நானம் எடுத்த பிறகு இன்னொரு கிருபை இருக்குது, ஒரு அபிஷேகத்தின் கிருபை நமக்கு இருக்குது. இந்த அபிஷேகத்தின் கிருபை எனக்கு கிடைச்ச பிறகு உண்மையிலே நான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைய வாழ்ந்தா எனக்குள்ள அபிஷேகம் என்ன சும்மா என்ன செய்யாது, இருக்கவே விடாது. அந்த அபிஷேகம் எனக்குள்ள என்ன செய்யுமா, கிரியை செய்யுமா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல தேவனுடைய கிரியைகள் எல்லாம் உங்களுடைய சரீரத்தின் மூலமாக என்ன செய்கிறது, நடைபெறுகிறது. அது எப்படி நடக்கும், அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஒரு வியாதிஸ்தனுக்காக, ஒரு கஷ்டப்பட்டவனுக்காக, ஒரு வேதனையில் இருக்கிறவனுக்காக நீங்க போய் ஜெபிக்கும் பொழுது உங்கள் கைகள் வழியாக அந்த கிரியைகள் நடக்கும். அல்லேலூயா. நீ ஒரு வீட்டுல கால் எடுத்து வச்சனா உங்கள் கால்களின் கிரியை என்ன தெரியுமா, சமாதானம். நீங்க உங்க வீட்டுக்குள்ள போனோன்னு சமாதானத்தை என்ன செய்ய சொல்லு அப்படின்னு ஆண்டவர் ஏன் சொல்றாருன்னா, சமாதானத்தின் தேவன் உங்களுடனே என்ன செய்கிறார், இருக்கிறார். அந்த சமாதானத்தின் தேவன் உங்களுடனே இருந்தா அந்த தேவனுக்குள்ள ஒரு பெரிய வல்லமை உங்களுக்கு இருக்கும், தேவனுடைய சாயல் உங்களுக்குள்ள இருக்கும். அப்ப நீங்க ஒரு வீட்டுல போய் ஒரு சண்டைக்காரன் வீட்டுல
ஒரு சண்டைக்காரன் வீட்டுல, பயங்கரமான சண்டைக்காரன் வீட்டுல கூட தைரியமா நீங்க கால் எடுத்து வச்சா சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய போராட்டம் மனுஷனுக்கும் மனுஷனுக்கும் இல்ல, மனுஷனுக்கும் போராட்டமே கிடையாது. என்னை ஏக்குகிற, என்னை போல இன்னொரு மனிதனை ஏக்குகிற அவனுக்குள் இருக்கிற ஆவிக்கும் எனக்குள்ள இருக்கிற ஆவிக்கு தான் போராட்டம். இன்னொரு மனுஷனுக்குள்ள கொலை செய்கிற ஆவி இருக்கலாம், மதுபானத்தின் ஆவி இருக்கலாம், பழிவாங்கிற ஆவி இருக்கலாம், வஞ்சகத்தின் ஆவி இருக்கலாம். எத்தனை விதமான ஆவி அவனுக்குள்ள இருந்தாலும் ஒரே மனுஷனுக்குள்ள லேகியோனுங்கிற ஆவி இருந்தது. லேகியோன் என்றால் 2000 என்று அர்த்தம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள 2000 பேய்களுடைய கிரியைகள் இருந்தத பரிசுத்த ஆவியானவராக இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தையில அப்புறப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னார், உனக்கு விரோதமான ஆயுதங்கள் எதுவுமே வாய்க்காதே போகும். அப்படின்னா நம்முடைய மன விருப்பம், அவன் கேட்டான் பாத்தீங்களா மோசே, எதையுமே கேட்கல பாருங்களேன். இவ்வளவு ஜனங்களை கொடுத்துட்டு எனக்கு சேஃப்டி இல்ல, பாதுகாப்பு இல்ல, நானும் நாடோடி மாதிரி சுத்திட்டு போறேன், எனக்கு பக்காவா ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் வேணும், எதுவுமே கேட்கல. உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படியே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். கண்ணை மூடி, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் சொல்லி கேளுங்க. கரங்களை வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் சொல்லுங்க. அந்த கிருபை இன்று உங்களுடைய பலவீனத்திலே அது உங்களுக்கு அந்த கிருபை பலனாய் மாறப்போகிறது. அல்லேலூயா, பலனாய் மாறப்போகிறது. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுமா. மூன்றாவதாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, பாப்பா அந்த மைக் எங்க கொடுமா, என் எல்லையை பெரிதாக்கி. திருப்பி வாசிங்க சிஸ்டர். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என் எல்லையை பெரிதாக்கி, என் எல்லையை பெரிதாக்கி, உமது கரம் என்னோடு இருந்து, உம்முடைய கரம் என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு, அதற்கு என்னை விலக்கி காத்தருளும், அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார், தேவன் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த யாபேஸ் ஜெபத்தை பெஸ்ட் ஜெபம் சொல்லுவாங்க. இத ஒரு வகைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு 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 அப்படின்னு இருக்கும். என்னை ஆசீர்வதித்து, நான் போகும்போதெல்லாம் என்ன பாதுகாத்து, எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்னு ஒரு ஒன் சைடா கேட்கிற சுயநல ஜெபமா இருக்கும். இல்ல, அதனுடைய டோட்டலே முழு பாதுகாப்பு. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தீமை என்னை எதுவும் என்னை சேதப்படுத்தாதபடி, தீமை என்னை அணுகாதபடி, நான் போகும்போது வரும்பொழுது நான் பாதுகாக்கப்படணும், என்னை சுற்றிலும் எனக்கு எல்லாமே நல்லதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குரிய பாதுகாப்பை தன்னுடைய மனசுல வச்சு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறான் கேட்கான். அப்ப யாபேசனுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவன் தாய் அவனை, மேல் வசனம் இருக்கு, அவன் தாய் அவனை துக்கத்தோடே பெற்றான். எந்த தாயாவது பிள்ளைய துக்கம் இல்லாம பெக்க முடியுமா சொல்லுங்களேன். நாளைக்கு எனக்கு டெலிவரி, நாளைக்கு எனக்கு டெலிவரி ஜாலியா போயிட்டு இருப்போமா என்ன? உயிரை கையில வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோன்னு எல்லாரும் பயந்துகிட்டு ஆஸ்பத்திரி போகும்போது, வார்டுக்குள்ள போகும்போது அந்த பிள்ளை முழிக்கிற மொழியை பார்க்கணுமா? நான் இடத்துக்கு ஜெவமான பேருக்கேன், எனக்கே அழுக்க வந்துடும். நாளைக்கு என் பிள்ளை டெலிவரிக்கு நான் எப்படி இருக்க போனோம் தெரியல. அவன் அந்த ஒவ்வொரு டெலிவரி டைம்லயும் அந்த நம்ம என்னதான் ஆறுதல் சொன்னாலும் என்னதான் சொன்னாலும் அந்த குழந்தைய சுமந்துட்டு போறவங்களுக்கு பக்கத்துல இல்லை, கத்தருன் பக்கத்துல இருக்காருன்னா இங்க இருக்காரு, அவருக்கு இங்க நமக்கு அந்த வலி எப்போ வரும், எப்போ குழந்தை பிறக்கும், அப்படிதான் இருப்போம். அந்த மாதிரி ஒரு வேதனையான வாழ்க்கை. அப்போ அந்த அந்த பெண்ணுடைய விருப்பம் எப்படி இருக்குன்னா, வலி இல்லாம எனக்கு ஒரு குழந்தை என்ன செய்யணும், பிறக்கணும்னு சொல்லிட்டு உள்ள போய் செக் பண்ணணும், டாக்டர் சிசரியன் பண்ணணும் பாரு. அந்த பிள்ளைக்கு பாதி மனசு என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும். சமீபத்துல ஒரு மகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணோம். அப்போ அவங்க சொல்றாங்க, டாக்டர் வந்து சிசரியன் தான் பண்ணணும். அந்த பிள்ளையுடைய வளைகாப்புக்கு போயிருந்தோம், முடிச்சிருக்கு போற வழியில. ஸோ கண்டிப்பா சிசரியன் பண்ணி தான் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும், தலைப்பிரசவம் சொல்லிட்டாங்க. இங்கெல்லாம் வந்திருக்காங்க பிரேயருக்கு. நேற்று நான் அவங்ககிட்ட சாதாரணமா சொன்னேன், நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் பேர சொல்ல விரும்பல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதை விட்டுட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டல் பேர சொன்னேன், இங்க போய் நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு செக் பண்ண போயிருக்காங்க. நேற்று எனக்கு 2 வாட்டி போன் பண்ணாங்க.
அங்க போன அந்த டாக்டர் கேட்டிருக்காங்க, யார் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னது? இவளுக்கு நார்மலா குழந்தை பிறக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த கேர்ள் அவட்ட போனை கொடுத்தாங்க. அவட்ட, நீ ரொம்ப பயந்துட்டியம்மான்னு கேட்டேன். இல்ல அங்கிள், நீங்க அன்னைக்கு வந்து சொன்ன மாதிரி என்னுடைய ஆசை எனக்கு ஆபரேஷன் இல்லாம குழந்தை பிறக்கணும். அப்போ இந்த பிரசவ காலங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மன விருப்பத்தின்படியே உனக்காக கிடவது. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவர். இவன் பாருங்க, யாபேசும் ஃபுல்லா தனக்கு ஒரு முழு பாதுகாப்பை தான் கேட்கிறான். பாதுகாப்பு கேட்கிறான், நியாயமான பாதுகாப்பு, நீதியான பாதுகாப்பு. அப்ப இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். அந்த பாதுகாப்பு உலகத்தில் உள்ள செக்யூரிட்டி போர்ஸ் இல்ல, பரலோகத்தில் இருக்கிற செக்யூரிட்டி போர்ஸ். அல்லேலூயா. அங்கதான் சொல்லுது, உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்கள் உன்னை ஏந்தி கொண்டு தாங்கி கொண்டு போவார்கள் சொல்லப்பட்டிருக்க. உன்னை சுற்றிலும் தூதர்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்க. அப்போ இந்த யாபேசனுடைய ஜெபம் வந்து எதுக்குன்னா, அவனுடைய மன விருப்பம் உலகத்தில் உள்ள எதுவும் என்ன செய்யக்கூடாது, தீங்கு விளைவிக்க கூடாது. தீட்டானவை என்ன செய்யக்கூடாது, நெருங்க கூடாது. அவனுடைய மன விருப்பத்தை அவன் சொன்னா, ஆண்டவர் அவனுக்கு வேண்டியபடி எல்லாம் அவனுக்கு என்ன செய்தார். அப்போ இன்னைக்கு உங்களுடைய ஜெபத்துல ஒரு மாதத்துல கொண்டாங்க. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களால எனக்கு ஆபத்தை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதுல என்ன இருக்கு, அடுத்த வந்து நம்மளை அடிச்சாதான் ஆபத்து இல்லை. உலகத்தில் வருகிற எந்த வாதையும் என் குடும்பத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதது. உலகத்தில் அணைந்து கொண்டிருக்கிற, தெருக்களில் அணைந்து கொண்டிருக்கிற செத்து போன ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள் என் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அவைகளால் என் குடும்பத்துல வேற எந்த விதமான கிரிகளை என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. என் சரீரத்துல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என்னுடைய உள்ளார்ந்து என்னுடைய குடும்ப வாழ்க்கைகளை சத்ருவானவன் உள்ள என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. சத்ருவானவன் உள்ள வர்றதுனாலதான் பிரிவினைகள் வருது, சண்டைகள் வருது, டைவர்ஸ் வருது, தற்கொலைகள் வருது, பயங்கரமான ஆவிகள் உள்ள வந்து பெண்களும் சரமாரி இப்போ குடிக்கிற அளவுக்குலாம் வந்திருக்குன்னா அது சரியான ஒரு போதை வஸ்துனுடைய ஆவி. அப்ப இப்படிப்பட்ட பாதுகாப்பு அவன் தேடுறான். எதுவும் எனக்கு தீங்கிழைக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என் குடும்பத்தை, என் மனைவியை, என் புருஷனை, என் பிள்ளைகளை, என் ப்ராப்பர்ட்டி, என்னுடைய வேலை, என்னுடைய வருமானம், எதையுமே சத்ருவானன் வந்து பிடுங்காதபடி நீங்க எனக்கு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கண்ணை மூடி கேளுங்க. உன் மன விருப்பத்தின் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக யோசுவாவின் புஸ்தகம், பரூசியா பைபிள்ல அப்படி சேப்டர் மாதிரி வந்துட்டே இருக்குது. யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம், யோசுவா 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று காலேப் உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அல்லேலூயா. இதுல நீர்ப்பாய்ச்சலான இடம் இருக்கும். நியாயாதிபதிகளை எனக்கு ஒரு வயல்வெளி வேணும்னு சொல்லி கேட்பார் அக்சால். அப்போ அவளுக்கு ஏற்கனவே ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு, சரியில்லை. தகப்பனுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே அந்த கானான் தேசத்தை பிரிக்கும் போது காலேபுக்குன்னு கொடுக்கப்பட்ட பங்கிலிருந்து தன்னுடைய மகளுக்கு என்ன செய்யறாரு, அக்சாலுக்கு ஒரு பங்கை கொடுத்துறாரு. அப்போ எதுக்கு கொடுக்கறான்னு அதுக்கு முந்தின 2-3 வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வார் ஒண்ணு இருக்குது. இந்த இடத்துல போய் யாரு ஜெயிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை நான் என்ன செஞ்சிருவேன், கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்போ ஒத்தினேலுங்கிறவர் என்ன செய்யறாரு, அதுவும் காலேபுடைய தம்பி பையனோ அண்ணன் பையனோ தான், சித்தப்பா பொண்ணு தான் இது. அந்த காலத்துல சித்தப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணி முஸ்லிம்களை இன்னும் அந்த பழக்கம் என்ன இருக்குது, முஸ்லிம்ல சித்தப்பா மகளை தான் பெரியப்பா மகளை தான் கல்யாணம் பண்றாங்களே. சோ அந்த முறைப்படி இந்த இவர் ஜெயித்து வந்தோன்னா தன் மகளை கட்டி கொடுத்துட்டு இப்ப புருஷன் வீட்டுக்கு அவ என்ன செய்யறா, போகும்போது அவளுக்கு ஒரு சீதனமா ஒரு இடத்த என்ன செஞ்சுட்டாரு, காலேப் கொடுத்துட்டாரு. ஆனா அவளுக்கு அதை வாங்கிக்கிட்டா, ஆனா மனசுல திருப்தி இல்ல. இத வச்சு நான் ஒண்ணும் என்ன செய்ய முடியாது. அது மலைப்பாங்கான இடமா இருக்குது,
பள்ளத்தக்கா இருக்குது. ப்ராப்பர்ட்டி எனக்கு என்ன செய்து இருக்குது, யூஸ்லெஸ்ஸா என்ன செய்து இருக்குது. தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு நிறைய இருக்குது, ஆனா அது இந்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில யூஸ்லெஸ்ஸா தான் என்ன செய்து இருக்குது, உபயோகமற்று இருக்கிறது. இப்படி நிறைய தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு ஆசீர்வாதமா இல்லை. ஆமாவா? தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு ஆசீர்வாதமா இல்லை. சமீபத்தில் நாங்க தியானிச்சோம், நீ இருக்கிற இடத்த உனக்கு ஒரு காணான் தேசம், அதுதான் நமக்கு. ஆனா நான் இருக்கிற இடம், நான் வசிக்கிற பூமி, நான் வாழ்ற வீடு எனக்கு ஆசீர்வாதமா இல்லை. சம்படி கிரியேட்டிவ் என்ன செஞ்சிட்டு இருக்கு, எல்லாம் மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு. நீங்க ஆம்போஸ் 9:12 வாசிச்சு பாத்தீங்கன்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரம் சொல்லப்பட்டு, விழுந்து போன தாவீதின் கூடாரம், அதை எடுத்து நான் புதுப்பித்து அதை நான் கட்டி அதோட திறப்புகளை நான் அடைத்து அதை நான் மீண்டும் என்ன செய்வேன், ஸ்தாபிப்பேன். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சில ஆசீர்வாதங்கள் நமக்கு யூஸ் இல்லாம என்ன செய்யுது, யூஸ்லெஸ்ஸா இருக்குது. ஆனா அது காட் பிளெஸிங்ஸ். அதே மாதிரிதான் இந்த காலைப்புடைய இவளுக்கு அக்ஸாலுக்கு தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம் அவளுக்கு சந்தோஷம்தான். ஆனா அதை வச்சு அவளால ஒண்ணு என்ன செய்ய முடியல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். எனக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு ரொம்ப ஆசை. சரின்னு எனக்கு ஒரு காரு யாரோ ஒருத்தர் கிஃப்டா கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொல்றாங்க, இந்த காரை நீங்க வச்சுக்கோங்க, 4 வீலும் பஞ்சரா இருக்கு, 4 வீலும் டயர் வெடிச்சு போயிருக்கு, அங்க போனட் இருக்குது, உள்ளுக்கு மெஷின் என்ன செய்திருக்கு, ரிப்பேரா இருக்கு, ஹெட்லைட் என்ன செய்யாது, எரியாது, பிரேக் என்ன செய்யாது, பிடிக்காது, எல்லாத்துக்கும் மேல கார்ல பேட்டரி இல்ல, பேட்டரி மட்டும் வாங்கி போட்டுடுங்க. சரி, அந்த பேட்டரி ஏங்கன்னா டீசலாவது பெட்ரோலாவது போடணும், அதே நீங்க போட்டுக்கிடுங்கன்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேன், நீ இந்த காரை கொண்டு காயலாங்கடையில கொண்டு என்ன செஞ்சிரு போட்டுருன்னு சொல்லு, காயலாங்கடையில கொண்டு போடு. இதே மாதிரிதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒண்ணு இல்லாம நமக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கு. அதுதான் காலை மகளுக்கு கிடைச்சது. அப்ப அவ மனசுல ஒரு பாரம் இருக்கு, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சும் அது எனக்கு யூஸ் இல்லாம இருக்கு, அப்ப எனக்கு உபயோகப்படுகிற மாதிரி எனக்கு வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன், எங்க அப்பாட்ட நான் என்ன செய்வேன், கேட்பேன். நமக்கெல்லாம் அப்பா யாரு தெரியுமா? சத்தமா தான் சொல்லுங்களேன், ஏசப்பா தான் நம்ம அப்பா. அப்போ உலகத்தில் உள்ள தகப்பன் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு திருப்தியா இல்லைன்னா ஏசப்பாட்ட கேளுங்க, அவர் வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. கேட்ட உடனே அது நியாயமா தெரியுது. அப்போ ஆண்டவருக்கு இந்த பிள்ளை பாவம், இவளுக்கு இதை வச்சு யூஸ் இல்லை, அதனால ஒரு வயல்வெளியின் ஆசீர்வாதத்தை தகப்பனுக்கே தெரியுது. காலை இப்ப மறுபேச்சு சொல்லல, போய உனக்கு நான் அது பண்ணல இது பண்ணலையா, அதெல்லாம் எதுவுமே சொல்லல. கேட்ட உடனே உனக்கு என்ன வேணும்னு கேளு. அப்ப நான் போய் நின்ன உடனே ஆண்டவருக்கு தெரியுது, இவ ஏதோ விரும்பி வந்திருக்கிறா, நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள். அப்ப இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வயல்வெளியின் வாழ்க்கை, ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை இந்த உலகத்துல நான் வாழும்போது ஒரு குறையும் இல்லாமல், ஒன்று விதைத்தால் ஈசாக்கு நிலத்தில் 100 விளைந்தது போல ஒரு 100 மடங்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், குறைவில்லாத வாழ்க்கை எனக்கு வேணும்ட்டு நீங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணி பாருங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் உங்கள் குறைவுகளை எல்லாம் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தால் நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்ப உங்களுடைய மன விருப்பம் அதுதான். உங்க மனசுல அப்படி விருப்பம் இருக்கா? யாருக்கெல்லாம் இருக்கு? வலது கையை வைத்து சொல்லலாம், குறைவில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். நீங்க இப்படி அறகுறைய கை வைத்துறத பார்த்தாலே இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்ல வலது கையை ஸ்ட்ரென்த் கூட்டி உயர்த்துங்க. பிடிமானம், தோல் பட்ட பிடி, அந்த பிடி இந்த பிடி இருந்தா கூட சரியாயிரும். நிறைவான, நான் சொல்லுங்க, நிறைவான, சத்தமா சொல்லுங்க, நிறைவான குறைவில்லாத வயல்வெளியின் ஆசீர்வாதம் ஏசப்பா எனக்கு தாங்க. உங்கள் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 5வதாக சுகத்தை விரும்புகிற மன விருப்பம். நம்ம சரீரத்துல சுகம் இல்லை, நம்ம சரீரத்துல பலவீனமா இருக்கிறோம், அடிக்கடி நம்ம பலவீனப்படுகிறோம் அப்படின்னா சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. நமக்கு மாத்திரம் இல்ல, நேத்து நான் பொன்மார்க்கு ஜபத்துக்கு போயிருந்தேன். அங்க போனா ஏற்கனவே எனக்கு ஜப குறிப்பு சொல்லியிருக்கேன். அந்த பீட்டருங்கிற கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்த சகோதரன் அந்த குட்டி குழந்தைய எடுத்துட்டு வந்தாரு.
ஐயா நான் உங்ககிட்ட போன வாட்டி வந்திருக்கும் போதே சொன்னேன்னு, என் பேரன் சாகணுன்ட்டு ஜெபம் பண்ணுங்க. 1.5 வயசு தான் ஆகுது. தலையில பெரிய பெரிய வியாதிகள் அங்கங்க என்னெல்லாமோ போட்டு வச்சிருக்கு. தலையில டவல்ல சுத்தி எடுத்துட்டு வந்தாரு. என் மகளுக்கு பிறந்த முதல் குழந்தை. இந்த குழந்தை இப்படி இருக்கனால அவ மெண்டலாகி போய் இருக்கிறா. கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவங்க, எப்படியாவது என் குழந்தை செத்துறணும். அப்ப நான் சொன்னேன், அப்ப நீங்க ஏன் ட்ரீட்மெண்ட் கொண்டு போறீங்கன்னா, நாங்க இப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கே போகல, வீட்டுல வச்சு அந்த குழந்தை எப்ப சாகுன்னு காத்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த குடும்பத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் பாருங்களேன். அது பேரு மிராக்குலின் பீட்டர், அந்த குழந்தை பேரு. எனக்கு வேதனை தாங்க முடியல. ஏற்கனவே அந்த குழந்தைய ஒரு நாள் கையில வாங்கி வச்சிருந்தேன். நேத்து வாங்கும்போது பார்த்தா சும்மா வெயிட்லெஸ், காத்து இல்லாத டியூப் மாதிரி என்னச்சு என் கையில இருக்குது. ஆனா கண்ண உருட்டிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப வேதனை. அப்பதான் சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்கோம், அதுக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டாங்க, பாஸ்டர் வந்திருக்கிறாருன்னு ஒண்ணு. சரின்ட்டு ரொம்ப பாரத்தோடு ஜோமனி ஆண்டவர்கிட்ட கேட்க முடியுமா, ஆண்டவர் இந்த குழந்தை உயிரை எடுத்துடுங்கன்ட்டு. ஆண்டவரே நீங்க ஒரு பெரிய அதிசயத்தை நீங்க என்ன செய்யணும்ட்டு இந்த வார்த்தையை சொன்ன. ஆண்டவர் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற கடவுள். இந்த குழந்தை உயிரோட இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க மனசுல விருப்பம் இருந்தா உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இந்த குழந்தை சாகணும் 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 நீங்க இப்படி மனம் விரும்பிட்டு இருந்தா, ஏதோ தேவனுடைய கிருபை இன்னைக்கு வரைக்கும் இந்த குழந்தைய வச்சிட்டு இருக்காருன்னா, இங்க தேவனுடைய சித்தம் ஒண்ணு இருக்கு. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த குழந்தை சாகாது, பூரண சுகம் பெற்று சாட்சியா இருக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்ப நம்முடைய மன விருப்பம் வித்தியாசமா சில நேரங்கள் இருக்குது. நம்முடைய கஷ்டத்தை நினைச்சு போதும் ஆண்டவரே, எலியா மாதிரி போதும் ஆண்டவரையும் ஜீவனை என்ன செய்து கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க, அப்படித்தான் சொல்றோம். ஆனா ஆண்டவருக்கு தெரியும் நம்ம இவனுடைய மன விருப்பத்தினுடைய அந்த வே எப்படிப்பட்டது, எதனால இவன் அப்படி சொல்றான்னு தெரியும். இன்னைக்கு பாருங்களேன், நம்முடைய மன விருப்பம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், நல்ல கவனிங்க, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். கானானிய ஸ்திரீ ஏற்கனவே கடவுளுக்கு ஆகாத ஒரு சந்ததி. நீங்க யாத்திராகமோ உபாகமோ இப்ப கடைசியில இந்த யோசுவா ஃபுல்லா வாசித்தீங்கன்னா, கடைசியில யோசுவா அந்த ப்ராப்பர்ட்டி பிரிச்சு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லுது, உங்களுக்கு எதிராக இருக்கிற கானானியரை என்ன செய்யுங்க, உங்க இடத்த விட்டு என்ன செய்யுங்க, துரத்துங்க. இதே தான் சொல்லுவோம். கானானியரே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. 2 அகம் பிடிச்சவன், 2 எண்ணம் உள்ளவன், 2 கடவுளை வணங்குறவன், எல்லா விஷயத்திலுமே அவன் கேரக்டர் பைபிள நல்ல வாஸ்தவம் தெரியும். இந்த கானானிய சந்ததியே கடவுளுக்கு என்ன செய்யாது, ஆகாது. ஆனா அந்த கானானியர் இருந்த இடம் தான் என்னது, கானான் தேசம். அப்ப பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னா, அது யார் கையில இருக்குது, கானானியர் கையில இருக்குது. அந்த கானானியர் ஆண்டவருக்கு பிடிக்காத இடம். ஆனா எனக்குரிய ஆசீர்வாதம் இப்ப எங்க இருக்கு தெரியுமா, நம்ம குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா, முற்றிலுமா தேவனுக்கு பிடித்தமில்லாத இடத்துல, இல்லாட்டி நம்மளால முடியாத இடத்துல, ஆகாத இடத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வசமா சிக்கி இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து கர்த்தர் நம்ம கையில கொடுப்பாரு. தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அந்த ஆகாத இடம் சொல்றதுதான் சத்ரு கையில இருக்கு. இப்ப நீங்க ஏசாயா 45:4 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா 45:4. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு ஞாபகம் தரித்தேன். ஹல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு ஆசீர்வாதம் யார் கையில இருக்குன்னு சொன்னேன்,
பிசாசின் பிடியில இருக்கு. அது எங்க இருக்கான்? அந்த காலத்துல அடியில எங்கேயோ ஒரு இடத்துல இருள்ல இருக்குது. அது லாக் பண்ணி இருக்கு, ஃபுல்லா லாக் பண்ணி இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த இரும்பு தாழ்பால்களை தகர்த்து வெண்கல கதவுகளெல்லாம் என்ன செய்வேன், உடைச்சு லாக்கெல்லாம் உடைச்சு உள்ள போனாலும் அது என் கையில என்ன செய்யல, கிடைக்கல. அது எங்க இருக்கு? ஒளிப்பிடத்துல இருக்குதான். அதை எடுத்து உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. அப்போ எனக்குரிய, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் எங்கேயோ பாதுகாப்பான இடத்துல சொல்றா. அவ எதனால சிக்கா இருக்கான்னு சொல்லிட்டா. பாவிகளை நேசிக்கிறவர். அப்போ அவர் என்ன செஞ்சிருக்கணும்? சுகத்தை கொடுத்திருக்கணும். ஆனா என்ன சொல்றாரு? முத்துக்களை எடுத்து, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன்னு சொல்லிவிட்டாரு. பின்னாடி உள்ள வசனங்கள். அப்ப எப்படி இருக்கும்? என்ன ஒரு கடவுள்ன்றாங்க. பாவிகளை நேசிக்கிறான்னு சொல்றாங்க, பாவிகளுக்கு தான் மனம் பெருங்கி ரசிக்கிறான்னு சொல்றாங்க. நான் ஒரு பாவியான மனுஷன், ஆண்டவர்கிட்ட போய் ஒரு உதவிகிட்ட போடான்னு துரத்து பின்னாடி போற இடத்துக்கெல்லாம் பின்னாடி போய் ஆன்சர் சொல்றா பாருங்க. மேஜையின் கீழே விழுற சின்ன சின்ன துண்டை கூட நாய் என்ன செய்யுமே, திங்குமே. அதே மாதிரி ஒரு சின்ன பீஸ், ஒரு அற்புதத்தை என் பிள்ளைக்கு செய்யுங்க. நான் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, என் மகா சரியாகணும். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னை நேசிக்கிற பிள்ளைகள் நல்லா இருக்கணும். ஹல்லேலூயா. ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் அதான சொல்லப்பட்டிருக்கு. அவர் உங்கள் அக்கிரமங்கள், எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 53:5 சத்தமா வாசிங்க. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஜெப குறிப்புல வச்சோம், எலும்புகள் நரம்புகள் எல்லாம் எங்க பார்த்தாலும் இந்த வியாதின்னு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக போகிறீர்கள். ஹல்லேலூயா. அழகான வசனம் பாருங்களேன். அப்போ நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இவர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? அவர் வாங்கிக்கிட்டு நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த ஸ்திரீட்டு இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் கடைசி அந்த வசனம் 28ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். மகா வேற இடத்துல இருக்கா, இவ மட்டும் இயேசுவின் பின்ன வந்துட்டா. இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா சொல்றேன். ஒருவேளை உங்க பிள்ளைகள் தூர இடத்துல இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு நன்மைகள் தூர இடத்துல இருக்கலாம். நீங்கள் இயேசுவின் பின்னே வாங்க, இயேசுவை பின்பற்றுங்க, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. அப்ப நீங்க கேட்கிற நேரம் நீங்க வேண்டாதவங்களா தள்ளப்பட்டவங்களா இருந்தாலும் உங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து நீங்க கேட்ட உடனே உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப உங்க மன விருப்பம் இன்னைக்கு என்னதான் இருக்கணும்? என் சரீரத்துல இவ்வளவு பலவீனம் இருக்கிறது ஆண்டவரே, என் வாழ்க்கையில எனக்கு நிறைய என்னை பலவீனப்படுத்துகிற காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவார், இன்னொன்னு நீ எல்லாம் ரொம்ப மோசமானவா, சும்மா ஏமாத்துறவா அப்படி முதல்ல சும்மா சொல்றாரு. இல்ல ஆண்டவரே, என்ன ஆனாலும் சரி நீங்க எனக்கு என்ன செய்யணும்? என் பலவீனத்துல இருந்து விடுதலை கொடுக்கணும்னு கேட்டு பாருங்க. உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வர வர சவுண்டு குறைஞ்சிட்டு போதா, பசி எடுக்கு, பாஸ்டர் சீக்கிரம் முடிச்சு தொலைய மாட்டீங்களா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நல்ல ஆகாரத்துக்கு கவலைப்படாதீங்க, சரிங்களா? அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42-43. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது, நீர் உம்முடைய ராஜ்யத்திற்கு வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். ஹல்லேலூயா. பாருங்களேன், எல்லாருக்குமே இந்த சம்பவங்கள்லாம் தெரியும். இயேசு கூட எத்தனை பேர் சிலுவையில் அறையப்பட்டாங்க? எத்தனை பேர் ரோசி? 2 பேர், மொத்தம் 3 பேர். இந்த பக்கமும் திருடன் தான், இந்த பக்கமும் திருடன் தான். ஆனா ஒரு திருடனுக்கு மட்டும் எப்படியாவது தெரிஞ்சுக்கிட்டான், இவரை தான் ரட்சிக்கிறவர்னு தெரிஞ்ச உடனே
இந்த டைம்ல அவரு சாகறக்குள்ள நான் சாகறக்குள்ள ஒரு பரலோகத்தினுடைய ஒரு பெற்றுக்கொள்ளணும். அவன் மன விருப்பம், அவன் விருப்பம் அப்படி நான் தான் சாவ போறேன் நீயும் செத்து தர அப்படி சொல்லி யோக்கியமான நீ இறங்கி போறமே அப்படிலாம் சொல்லல. இதுதான் சமயம். இந்த சமயத்துல கேட்டா என்னுடைய மன விருப்பத்தை ஆண்டவர் என்ன செய்வார்? பெற்று எந்த பாவியாயினும் தள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது ஒருத்தனுக்கு 100 ஆடு இருக்கு, அதுல 99 ஆடு இந்த இதுல இருக்குது, ஒரு ஆடு மட்டும் என்ன செய்யுது? வழி தப்பி போயிட்டு. அப்ப சொல்லாரு மேய்ப்பன் ஆனவன் 99 ஆடை விட்டுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி அலைஞ்சி அதை பிடிச்சு தோல் மேல வச்சு கொண்டு வரும்போது அவன் சொல்றான், அந்த எல்லாரும் கூட சொல்லுவான், அந்த 99 ஆடுகளை குறித்து கவலைப்படாம என் ஆட்டுக்குட்டி ஒண்ணு காணாம போச்சு, அதை தேடினேன், அதை கண்டுபிடிச்சிட்டேன், நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்களும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம மனம் திரும்பாம இருக்கிறனால, சில பாவங்கள் நம்மோடு இருக்கிறனால நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கும். இந்த சிலுவையில தொங்கிட்டு இருக்க நேரமே அவ்வளவு அடிபட்டு நொறுக்கப்பட்டு அவன் மனசுல ஒரு விருப்பம், நான் எங்க போகணும், பரதீசின் பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு கேட்டான். அந்த விருப்பத்தை, அந்த மன விருப்பத்தை அப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்துல அவன், ஆண்டவரே நீர் உண்மையா, அவன் சொன்னா நீ தேவனுடைய குமாரனா நீர் இறங்கி போகன்னு சொன்னான். இவன் மாத்தி சொல்லியிருக்கலாம், நீ உண்மையிலேயே தேவனுடைய குமாரனா என்ன கீழே இறக்கி விடுங்க பார்க்கலாம்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி சொல்லல, எனக்கு ரட்சிப்பு வேணும், நானும் பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளன்னு சொன்னான். அவன் விருப்பத்தின்படி அவனுக்கு ஆண்டவர் செய்தார். இன்று முதல் நீ என்னுடனே கூட அவருடனே கூட இருப்பாய் என்று. சரி, இந்த பாக்கியங்கள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எடுங்க சீக்கிரமா. அப்போஸ்தலர் 16:30. அவனை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் இந்த சம்பவம் இதுக்கு முந்தைய உள்ள தெரியும். பவுலும் ஷீலாவும் எங்க இருக்கிறாங்க? ஜெயில இருக்கிறாங்க. ஆண்டவரை துதிக்கிறாங்க. யாருடைய ஹெல்ப் இல்லாம சங்கிலிகள் அறுக்கப்பட்டது, சிறைவாசல் கதவு திறந்தது, காவலர்கள் எல்லாரும் அவங்க பாடுறதை கேட்டுட்டே இருந்தாங்க. ஆனா இவங்க தப்பிச்சு வெளியே வந்த உடனே இவன் தற்கொலை பண்ண போறான். செக்யூரிட்டிக்கு நின்னவன் நம்ம வேலை போயிருந்தா நம்மள போட்டுருவாங்கன்ட்டு சாக போற நேரத்துல இவன் சொல்றான், பயப்படாதீங்க நாங்க இங்கதான் இருக்கோம், எங்கேயும் ஓடலாடான்னு. உடனே அவன் அதுக்காக தேங்க்ஸ் பண்ணிட்டு, எப்பா நீங்க கொஞ்ச நேரம் உள்ள போய் இருங்க, நாளை காலமே எப்படியா பண்றேன் அப்படிலாம் சொல்லல. நேர கேட்கிறேன் பாருங்க, ஆண்டவன் மாறே உங்களை மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மனம் மாறுதலை குறித்து அவன் மனசுல அப்படி ஒரு, அப்ப நம்மளும் இதே மாதிரி ரட்சிக்கப்பட்டணும் அப்படின்ட்டு அவனுடைய மன விருப்பம் ரட்சிப்பு. அப்படித்தான் ஒருத்தர் குட்டியோண்டா கிடந்தாரு, குடுகுடுன்னு மரத்து மேல ஏறினாரு, காட்டத்தி மரத்துல. ஏன் ஏறினாரு? வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல, இந்த இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பாக்குறதுக்கு தான் ஏறினாரு. அவருக்குள்ள ஒரு மன விருப்பம் இருக்கு, இவர் நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு அந்த மன விருப்பத்தை புரிஞ்சு விருப்பம் இருக்கு. அப்படித்தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மன விருப்பம். ரட்சிப்பு எனக்கு வேண்டும், நான் பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? விடுதலை பெற்றா என்ற துன்பமான வாழ்க்கையில எனக்கு இன்பம் என்ன செய்யும்? உண்டாகும். என்னுடைய கஷ்டமான வாழ்க்கையிலிருந்து எனக்கு ரிலீஸ் என்ன செய்யும்? உண்டாகும். நான் ரொம்ப சிரமப்படுறேன், ரொம்ப போராடுறேன். அப்போ அந்த அவன் பயந்து போயிருந்தான், நம்ம வேலை முடிஞ்சு நினைச்சான். ஆனா அவன் கேட்ட கேள்வி பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆன்சர் சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த வார்த்தை கேட்ட பிறகு பின்னாடி வசனம் சொல்லுது, அவன் விசுவாசியானா ரொம்ப மனமகிழ்ச்சி ஆகியிருந்தான் அப்படின்ட்டு. அப்போ ரட்சிப்பு ஒரு வீட்டுக்குள்ள வந்தா அந்த குடும்பத்துல முதல்ல மனமகிழ்ச்சி உண்டாகும். நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த சேர்வு அதான் இருக்கணும். என்னோடு சேர்ந்து சேற்றில் இருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். எல்லாம் என்னோடு சேர்ந்து சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார்.
பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எங்கள் கண்மலை, அவர் எங்கள் கண்மலை, அவர் எங்கள் கண்மலையானார். அவர் எங்கள் கண்மலை, அவர் எங்கள் கண்மலை, அவர் எங்கள் கண்மலையானார். சொற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தி. எல்லாரும் சேர்ந்து சொற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. அவர் எங்கள் கண்மலை, அவர் எங்கள் கண்மலை, அவர் எங்கள் கண்மலையானாரே. அவர் எங்கள் கண்மலை, அவர் எங்கள் கண்மலை, அவர் எங்கள் கண்மலையானார். அல்லேலூயா. கடைசியாக மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? இவன் கேட்டான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? இவன் கேட்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்பட்டால் தான் நித்திய ஜீவனை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அழகாக கேட்கிறான் பாருங்களேன். ஆனா பின்னாடி உள்ளதை பார்த்தா தான் வருத்தமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நிறைய ஷெட்யூல் சொல்லிட்டு உன் சொத்தெல்லாம் வித்து நீ கொடுத்துட்டு என் சிலுவை எடுத்துட்டு என் பின்னாடி வானவன. அவன் பெரிய பணக்காரனா இருந்தபடினால இது வேலைக்கு என்ன செய்யாது, ஆகாது. நித்திய ஜீவன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இவரு பின்னாடி போனா அவ்வளவுதான் நம்ம அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஓட்டான். அப்ப அவன் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? நித்திய ஜீவன்னா என்னது? அது எங்க கிடைக்கும்? இப்ப நம்ம ஜீவனோட இருக்கிறோம், நமக்குள்ள உயிர் இருக்குது, அப்படித்தானே? இது நமக்கு பெர்மனண்டா இருக்குமா? இல்ல, இருக்காது. ஒரு இடத்துக்கு ஜபத்துக்கு போயிருக்கும் போது சொன்னாங்க, ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு கல்யாணம் ஆச்சுது. கல்யாணம் ஆகி ரொம்ப அவர் 2 பேரும் விரும்பியதை, இதே மெட்ராஸ்ல நடந்தது தான். கல்யாணம் ஆச்சுது. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா மண்டபத்துல எல்லாம் முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அவரு சோபாவில், பெட்ரூம்ல சோபாவில் உட்காந்துருந்தாரு. அவர் மனசுல நினைச்சிட்டு இருந்தாரு, இப்ப நம்ம ஒய்ஃப் என்ன செய்வாங்க, வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ரைட், எல்லாம் முடிஞ்சு கடைசியில அவர் ரூமை திறந்து உள்ள போய் அவரை போய் கூப்பிட்டா டெட் பாடியா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு. இதுவும் சென்னையில நடந்த உண்மையான சம்பவம், நம்முடைய ஒரு கிறிஸ்துவ வீட்டுல நடந்த சம்பவம். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்களேன், எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. கிளைமாக்ஸ் ஜீவன் இல்லை.
அவ்வளவுதான். நம்ம வாழ்க்கை எல்லாமே இப்படித்தான். நினைச்சுடுங்க, நம்ம ஸ்ட்ரென்த்தா இருக்கோம், நம்ம பலனா இருக்கோம், நம்ம பணக்காரரா இருக்கோம், அப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம், அங்க தாண்டோம், இதை தாண்டோம். ஒரு செகண்ட்ல ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு, முடிச்சிருவாரு. நீங்களும் சரி, நானும் சரி, இன்னைக்கு நம்ம ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கோம். டுடே ஈவினிங் நம்ம ஒருத்தர் பார்ப்போங்கிற நம்பிக்கை யாருக்காவது இருக்கா? இல்ல, கிடையவே கிடையாது. அதனாலதான் இருக்கிற நேரத்துல, இருக்கிற காலத்துல யாரை பிடிச்சுக்கிடணுமா? தேவனை பிடிச்சிட்டோம்னா ஒருவேளை நம்முடைய ஜீவன் நம்ம விட்டு போயிட்டு அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் நம்ம எங்க போயிடணும்? பரலோக ராஜ்யத்தை பார்க்கணும். அல்லேலூயா. நல்ல கைகளை அப்படியே இருக்கக்கூடாது, கையை வைத்து நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் நீங்க பட்டினியா கிடந்தாதான் பரலோக ராஜ்யம், வியாதியா கிடந்தாதான் பரலோக ராஜ்யம், இல்லாட்டி நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடுகளை அனுபவிச்சாதான் பரலோக ராஜ்யம், அப்படி சொல்லல. கிறிஸ்தவ வாழ்க்கை பாடுகள் நிறைந்ததுதான். பாடுகளை ஜெயிக்கிற கிருபை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில பிசாசான நமக்கு எதிராக போராடுவான், சாத்தான் போராடுவான். என்னென்ன கஷ்டங்கள்லாம் கொடுக்க முடியும், அதிகபட்சம் அவனால என்ன செய்ய முடியும்? கஷ்டத்தை கொடுத்துட்டே இருப்பான். அவங்க உயிரை மட்டும் அவன் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதையும் மீறி ஒரு மனுஷனோட உயிர், அவன் ஒருத்தன் தற்கொலை பண்ணி சாகுறான், இன்னொருத்தன் ஆக்சிடென்ட்ல சாகுறான், விதவிதமான சாவு வருதுன்னா அவன் வித்தியாசமானவனா இருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய அனுமதி இல்லாம உங்க ஆத்மாவை என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. யோபு சுத்தி பிசாசு வந்து அழிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவன் ப்ராப்பர்ட்டி மேல வேணா கை வச்சுக்கோ, அவன் பாடி மேனாலும் கை வச்சுக்கோ, அவன் உயிரை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி உங்க உயிருக்கு கேரண்டி ஆண்டவர் தான். அல்லேலூயா. உங்க ஜீவனுக்கு கேரண்டி ஆண்டவர் தான். ஒரு நம்மளோட சொத்துக்கள் எல்லாம் பறிப்பேறலாம், நம்முடைய பெயர் புகழ் எல்லாம் கெட்டு போயிடலாம். ஐயோ எப்படியோ இருந்தாலும் இப்படி என்ன செஞ்சுட்டேன் வந்துட்டேனேன்ட்டு உலகம் நம்மளை பார்த்து தாறுமாற பேசலாம். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நீங்கள் தாழ்த்தப்பட்டா ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஒருவன் உங்களை அவமானப்படுத்தினா ஆண்டவர் உங்களுக்கு தலை நிமிர்ந்து நிற்க தயாரா இருக்கிறாரு. ஒருவனால நீங்க நிந்திக்கப்பட்டீங்கன்னா ஆண்டவர் அந்த நிந்தனை முகத்தில் இல்லாதபடி துடைத்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர். இந்த கேட்டாம் பாருங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும்? அதுக்கு ஆன்சர் எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பிள்ளைகள், பைபிள் வாசிக்கிற பிள்ளைகள் இப்ப உடனே சொல்லியிருந்திருக்கணும், இல்லாட்டி முக்காடை இழுத்து மூடிட்டு உட்காந்துக்கணும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அதுக்கு தான் அவன் ஓடிச்சான். நித்திய ஜீவனும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்னு ஓடிச்சான். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் 3:16. சத்தமா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்ப சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உங்கள் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்பு கூர்ந்திருக்கிற தேவன் நீங்க நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் லைன் பண்ணி சொல்லிடுறேன், அப்படியே பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னாரு? உங்களை ஆசீர்வதிக்க முடியும் முன்னே என்ன செஞ்சாரு? ஆண்டவர் அனுப்பிட்டார். இப்போ உங்க கூட யார் இருக்கா? இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, உங்களுக்கு முன்னாடி ஜீசஸ் இருக்கிறாரு. அவர் எதுக்காக அனுப்பப்பட்டார்? இப்போ உங்களை பார்த்தா கேட்கிறாரு, கண்ணை மூடிடுங்களா? நான் சொல்றேன், என்ன பார்த்தா நீங்க சிரிப்பீங்க. கண்ணை மூடிடுங்க, நல்லா கண்ணை மூடிங்க. நான் சொல்ற பாயிண்ட் அப்படி. அனுப்பப்பட்டவர் தான் கேட்கிறாரு, நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேள். அப்போ பெற்றுக்கொள்ள பிரதர், நீங்க திருப்பி திருப்பி விசுவாசத்தோட சொல்லிட்டீங்க. முதல்ல கேள், அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. முதல்ல ஆபிரகாமுக்கு சந்ததி பெருக்கத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. மோசேக்கு கிருபையை கொடுத்தார். யாபேசுக்கு பாதுகாப்பை கொடுத்தார். யோசுவாவில் அக்சாலுக்கு செழிப்பான உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கானானிய ஸ்திரிக்கு மகளுக்கு பூரண சுகத்தை கொடுத்தார். சிலுவையில் தொங்கின திருடனுக்கு பரதீசின் பாக்கியத்தை கொடுத்தார். சிறை காவலர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த உபவாச நிலையில ஆண்டவர் சொல்லிடுத்தான். இதை கொடுப்பதற்காக நான் உயிரோடு எழுந்து உங்களுக்கு முன்னே நான் வந்திருக்கிறேன். இன்று நீங்கள் உங்க மன விருப்பத்தை என்கிட்ட கேளுங்க. உங்கள் மன விருப்பத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். பாடல் புஸ்தகத்திலே 1065வது பாடல், நான் நிற்கும் பூமி.
எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் போட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். புதுவாழ்வு பாடல் புஸ்தகத்தில் 1065வது பாடல். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரே. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. 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 என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாரும் சேர்ந்து நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஜெபம் கணக்கெடுப்போம். எல்லாரும் கண்களை மூடி நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, என் அருமையான வாலிப பிள்ளைகளே, அருமையான குழந்தைகளே, பெரியவர்களே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்ற ஒரு காரியம், உன் மனம் விரும்புவதை என்னிடத்தில் கேள். உங்கள் டைம் இருக்கு, உங்கள் டைம் இருக்கு, நான் டைம் கொடுத்துட்டே இருக்கேன். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப நீங்க உங்க மனசுல ஒரு தீர்மானத்தோட கேளுங்க, நல்லதை கேளுங்க. ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் இப்பொழுது திருப்தி அடைவார்கள். ஆண்டவரே, என் பிள்ளைங்க இந்த எலிம் ஜூப வீட்டில் முழங்கால் படிட்டு இப்போ கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க, லைவ் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, மன விருப்பத்தை கர்த்தர் தாமே உங்கள் மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவராக என்று சொன்னீங்களப்பா. இந்த மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் ஒவ்வொருவரும் எதற்காக இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, படிக்கிற பிள்ளைகள் தங்களுடைய படிப்புக்காக, எதிர்கால வாழ்க்கைக்காக, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய மன விருப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. சாலமோன் மன விருப்பத்தின்படி தான் கேட்டான், எனக்கு ஞானத்தை தாரும் என்று. அந்த ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தது போல படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் உங்கள் குடும்பத்திலே ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவாராக. குழந்தை இல்லாத பிள்ளைகள், ஆண்டவரே எனக்கு குழந்தை வேண்டும், ஒரு சந்ததி பாக்கி வேணும். ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி பெருகும், உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு ஆகட்டும். நம்ம ஜெப குறிப்பிலே வச்சது போல திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு, திருமண தடையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு
அவங்க மனசுல எனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்காக நீங்க கேளுங்க. திருமணம் ஆகாமல் இருக்கிற உங்க பையனுக்காக, உங்க பொண்ணுக்காக இன்னைக்கு நீங்க கேளுங்க. தயவு செய்து கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மன விருப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவது. ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். சரீரத்திலே வியாதிப்பட்டவர்களாய், எலும்புகள் பாதிக்கப்பட்டவர்களாய், நரம்புகள் பாதிக்கப்பட்டவர்களாய், சரீரத்தில் பலவிதமான வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிறவர்களாய், இப்போ இந்த இடத்துல இருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய மனதிலே நீங்கள் உங்கள் சுகத்தை குறித்து, ஆரோக்கியத்தை குறித்து, பலத்தை குறித்து இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட எதை கேட்கிறீங்களோ, ஒருவேளை நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்களில் சிக்கி கானானிய ஸ்திரீயை போல இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவது. பூரண சுகம் உண்டாக கடவது. உங்கள் மன விருப்பத்தின்படியே பூரண சுகம் உண்டாக கடவது. உங்கள் குடும்ப ஆசீர்வாதங்கள், குறைவுபட்ட ஆசீர்வாதங்கள் அத்சாலுக்கு நிறைவே கொடுத்தது போல வயல்வெளியின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் பெருக்க கடவது. இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ரட்சிப்பு, ஆண்டவரே நான் பாவத்திலிருந்து மீள வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், நான் ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவே எனக்கு வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இப்பொழுது உங்கள் மனதின் ஆழத்திலிருந்து நீங்கள் கேட்கின்றீர்களோ, உங்கள் மன விருப்பத்தின்படியே ஒரு ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாக கடவது. இந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைத்த உடனே சகைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே இழந்தவற்றை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒருவேளை இன்று நான் மரித்து போனால், உன் காரியத்தின் கடைசி தொகை இன்று முடியுமானால், ஆண்டவரே எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறீங்களோ அவங்க மாத்திரம் உங்க வலது கையை உயர்த்துங்க. உங்க வலது கையை உயர்த்துங்க. உங்க வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே ஆஃப்டர் மை டெத், ஆஃப்டர் மை வேர்ல்ட் இன் தி வேர்ல்ட், இதுக்கு பிறகு நான் எங்க இருக்கணும்னா, நான் நரகத்துக்கு பெயரக்கூடாது ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தில் வசிக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்க உங்க வலது கையை மாத்திரம் உயர்த்துங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், தேவன் குமாரன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன், நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன். தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், கையை வைத்திருக்கிற நீங்க இனி கெட்டு போவதில்லை, இனி கெட்டு போவதில்லை, இனி கெட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கெட்டு போகாமல் நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன். இன்னைக்கு திடீர்னு உலகமே அழிஞ்சிட்டாலும் நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். அங்க நான் நம்ம பிள்ளைகளை பார்ப்பேன், நம்ம ஏலிமி ஜோபேட்டில் இருக்க வாலிப பிள்ளைகளை பார்ப்பேன், குட்டீஸை பார்ப்பேன், பெரியவங்களை பார்ப்பேன், தாய்மாரை பார்ப்பேன். நீங்களும் என்ன பார்க்கணும்? ஆமா சொல்றவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை குறித்தான பயம் நமக்கு வேண்டாம். அதை நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் பாடுகளை விட்டுட்டு நம்ம நித்திய சந்தோஷம் இருக்கிற, கண்ணீர் துடைக்கப்படுகிற மரணமும் இல்ல, அலறுதலும் இல்ல, கூக்குரலும் இல்ல, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத தேவனை துதிக்கிற துதியின் சத்தத்தோட மகிமைக்குள்ளாக இருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்று நான் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த உலகமே எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற வாழ்க்கையே போதும் என்று விரும்பி நம்ம இருக்கிறபடினால இனிமேல் நமக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. ஆண்டவர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அக்சாலுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு நிறைவாய் உண்டாவதாக. எல்லாவற்றையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்க, ஒவ்வொரு வாலிப பிள்ளைங்க, ஒவ்வொரு பெரியவங்க, அவங்க மனசுல இருக்கிற கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் இன்றோடு முடிவடைந்தது. உங்கள் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்களோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசு
இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எங்கள் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எங்கள் துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார், என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இருங்க, உங்களுக்கு சாப்பாடு தயாராக இருக்குது. குட்டிமா, நீங்கள் ரெண்டு வந்து பாயெல்லாம் கொஞ்சம்